பழந்தமிழருடைய வழிபாடு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. சிவம் என்பது ஒன்றுமற்ற நிலை, செயலிழந்த நிலை. எப்பொழுது பிறை செயலிழக்குது? அமாவாசை காலங்கள்ல பிறை செயலிழக்குது. அப்பொழுது அது விஷ காலமா மாறுது. அதுதான் சிவகாலம், சிவராத்திரி. அன்றைய காலங்களில் எல்லாம் அமாவாசை அன்னைக்கு கொடி கட்டல எந்த கோவிலுமே, சிவராத்திரி அன்னைக்கு தான் கொடி கட்டினாங்க. அதனாலதான் பர்டிகுலரா சிவராத்திரின்னு பேர் வச்சான். பிறை தோஷத்துக்கும் சிவராத்திரிக்கும் பாருங்க அப்படியே லிங்க் இருக்கு பாருங்க. அதே விஷயம் அந்த கொம்புகளுக்கு இடையே பார்க்கும்போது சிவம் தெரிகிறார் அப்படின்னா அந்த இடது பக்க கொம்பு என்னது வளர்பிறையாகவும் வலது பக்க கொம்பு தேய்விரையாகவும் குறிக்கும். நாம் இங்கிருந்து சிவத்தை பார்க்கும்போது நடுவுல நந்தி இருக்கு, நந்தியும் சிவத்தை பார்த்திருக்கு. நந்தி சிவத்தை பார்த்திருந்தால் வலது பக்கம் இருக்கக்கூடிய கொம்பு என்ன பிறை?